الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله الأعلام وأصحابه الكرام أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق صادق الأمين ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தார்கள். பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரம் கோவையிலே தனியார் பள்ளிக்கூடம் ஒன்றில் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவி ஒருவர் தன்னுடைய ஆசிரியர் மற்றும் இன்னும் சில நபர்களால் பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதையும், குறிப்பாக பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் தங்களுடைய பெண் குழந்தைகளை அனுப்புவது பாதுகாப்பானதா என்ற கேள்விக்குறியோடும் அதிர்ச்சியோடும் உறைந்து நிற்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். கோயமுத்தூரிலே நடைபெற்ற இந்த நிகழ்வு ஏதோ புதிதாக இப்பொழுது முதலாக நடக்கின்ற நிகழ்வு என்பதல்ல, மாறாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இதே மாதிரியே சென்னையிலே 2 பிரபலமான பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவிகள் அங்குள்ள ஆசிரியர்களின் மூலமாக பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் புகார் அளித்ததின் பெயரில் அந்த ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த கல்வி நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் அந்த வழக்குகள் எல்லாம் எப்படி முடியும் என்பது நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் தெரிந்த செய்திதான். ஏதோ இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற போது ஒரு வாரத்திற்கோ 2 வாரத்திற்கோ அது பரபரப்பாக பேசப்படுவதையும், அதற்கு எதிரான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் ஆங்காங்கே நடத்தப்படுவதையும், கண்துடைப்பிற்காக சில கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதும், அதற்கு பிறகு சில மாதங்கள் கழித்து அந்த வழக்கு என்ன ஆனது என்று தெரியாத அளவிற்கு மறக்கடிக்கப்பட்டு விடுவதும் சகஜமாக நடைபெற்று வருகிற ஒன்றுதான் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த மாணவி எழுதி வைத்திருக்கிற அந்த கடிதத்தை பார்க்கிற போது மனசாட்சி உள்ள ஒவ்வொருவருடைய உள்ளமும் அப்படியே நொறுங்கி போகிறது. அந்த மாணவி எழுதி வைத்திருக்கிற ஒரு 4 வரிகள் கொண்ட 4 வார்த்தைகள் கொண்ட அந்த கடிதத்திலே என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், ஒருவனையும் சும்மா விட்டு விடக்கூடாது. என்னுடைய தற்கொலை தூண்டுதலுக்கு காரணமாக இருந்த, பல மாதங்களாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த பல நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் யாரையுமே சும்மா விட்டு விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய தோழி ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய தாத்தா என்றும், இன்னொரு பெயரை குறிப்பிட்டு அவருடைய அப்பா என்றும், என்னுடைய வகுப்பு ஆசிரியர் என்று சொல்லி ஒருவருடைய பெயரையும் குறிப்பிட்டு, இவர்களின் மூலமாக நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தேன், பாலியல் சீண்டலுக்கு நான் ஆளாகி இருந்தேன்,
யாரையுமே சும்மா விட்டு விடக்கூடாது என்று எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்திருப்பது இந்த சமூகத்திலே பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. என்ன கேள்வியை எழுப்புகிறது என்றால், ஆண் பெண் உறவு முறை என்று வருகிற போது, பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் என்று வருகிற போது, வயதோ உறவு முறையோ ஒரு காரணம் அல்ல என்பதை தெளிவாக இந்த கடிதம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணி சொல்கிறார், என்னுடைய தந்தை வயதில் உள்ள இவரும் என்னை தவறாக பார்த்தார், தவறாக சீண்டினார். என் தாத்தா வயதில் உள்ள இவரும் கூட என்னை தவறாக சீண்டினார். நான் ஆசிரியராக பார்க்கின்ற இவர் என்னை தவறாக வழிநடத்தினார் என்று அந்த பெண் குழந்தை சொல்லுவதிலிருந்து பாலியல் ரீதியான அத்துமீறல்களுக்கு வயது ஒரு காரணம் அல்ல என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பொதுவாக புழக்கத்தில் சொல்லுவோம் அல்லவா, என் மகள் வயதுள்ள பிள்ளை, என் பேத்தி வயதுள்ள பிள்ளை, அதோடுவா நான் தப்பாக பார்க்க போகிறேன், அவளையா நான் தப்பாக அணுகப் போகிறேன் என்று சொல்லுவோம் அல்லவா. அதுவெல்லாம் அர்த்தமற்ற ஒரு வாதம் என்பதற்கு இந்த மாணவியினுடைய மரணம் ஒரு சான்றாக இருக்கிறது. எங்கே சுற்றி வந்தாலும் இஸ்லாம் என்ன அளவுகோலை சொல்லுகிறதோ அந்த அளவுகோல் தான் ஆண் பெண் உறவு முறைக்கு சரியானது என்பதற்கு இது போன்ற பல விபரீதமான முடிவுகள் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட நபர்களை தவிர வேறு எந்த ஆண்மகனாக இருந்தாலும் ஒரு பெண்ணிடத்திலே தனிமையில் இருப்பதற்கோ, தனியாக பேசுவதற்கோ, யாருக்கும் தெரியாமல் உறவாடுவதற்கோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று தெளிவாக சொல்லுகிறார். இங்கே வயது என்பது ஒரு பெரிய விஷயமாக இஸ்லாம் சொல்லவில்லை. வயோதிகராக இருக்கிறார், அவர் கூட வயதுக்கு வந்த ஒரு பெண்ணிடத்திலே தனிமையில் சந்திப்பதையோ பேசுவதையோ இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அதைத்தான் இந்த பெண்மணியினுடைய மரணம் உணர்த்தி கொண்டிருக்கிறார். நாம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம், ஆசிரியர்கள் புனிதமானவர்கள் தான், மரியாதைக்குரியவர்கள் தான். அவர்களுடைய மரியாதை என்பது அது மறுக்கப்பட முடியாத ஒன்றுதான். ஆனால் ஆசிரியராக இருந்தாலும் ஆண் என்று வந்துவிட்டால் அவரிடத்திலே படிக்கின்ற மாணவி பெண் என்று வருகிற போது ரெண்டு பேருக்கு மத்தியிலான அந்த தவறான தொடர்புகள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு பெண்ணும் ஆணும் தனிமையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறார். இது அல்லாஹ்வினுடைய தூதரின் வார்த்தைகள். அது யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். தொழுகையாளியாக இருக்கலாம், பல தடவைகள் ஹஜ் செய்த பெரியவராக இருக்கலாம், அதுவெல்லாம் இங்கே பேச்சு கிடையாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்நிய பெண்ணும் தனிமையிலே சந்திக்கின்ற வாய்ப்பு இருக்குமேயானால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறார். நாம் நல்லவர்களாகத்தான் இருப்போம், அந்த பெண் நல்லவளாகத்தான் இருப்பார். ஆனால் ரெண்டு பேருடைய இதயத்திற்கு மத்தியிலே தவறான சிந்தனைகளை ஏற்படுத்துகின்ற வேலையை ஷைத்தான் செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாம் எவ்வளவுதான் உத்தமர்களாக இருக்கிறார், ஆனால் மூன்றாவதாக அந்த இடத்தில் ஷைத்தான் இருக்கிறார். அவன் ஊடுருவியதின் விளைவாகத்தான் இது மாதிரியான அத்துமீறல்கள் நடைபெறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதை விட தெளிவாக விளங்குவதாக இருந்தால், திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வரலாற்று செய்தி இந்த இடத்தில் நினைவூட்டுவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். அது தெரிந்த செய்தியாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நினைவூட்டப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். திருக்குர்ஆனில் எத்தனையோ விதமான நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறார். நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வின் மூலமாக பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், நம்மை போன்றவர்கள் அல்ல. அவர்களிடமிருந்து மானக்கேடான தவறான செயல்பாடுகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நபிமார்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையம் நபிமார்களுக்கு அல்லாஹ்வின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நபிகள் நாயகமே சொல்லுகிறார்கள். ஆயிஷா நாயகிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற போது எல்லா மனிதனிடத்திலேயும் ஷைத்தான் ஊடுருவி இருக்கிறான் என்று சொல்லும் போது ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், ஓ மின்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களிடத்திலும் ஷைத்தான் இருக்கிறானா? நபியவர்கள் சொன்னார்கள், மின்னி, ஆமாம் என்னிடத்திலும் ஷைத்தான் இருக்கிறான். ஆனால் வலாக்கின் ஆனனி அல்லாஹு அலைஹி,
அவனுக்கு எதிராக அல்லாஹ் எனக்கு உதவி செய்து விட்டார். என்னிடத்தில் இருக்கின்ற ஷைத்தான் என்னை தவறாக வழிநடத்த முடியாத அளவிற்கு அவனுடைய பலம் குறைக்கப்பட்டு விட்டது. எனவே அந்த ஷைத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். உலகத்திலே உள்ள எல்லா குழந்தைகளும் பிறக்கின்ற போதே ஷைத்தானுடைய தீண்டுதலோடு தான் பிறக்கிறது. அதிலே நபிமார்கள் கூட விதிவிலக்கு கிடையாது. ஆனால் 2 குழந்தைகள் மட்டும் அதற்கு விதிவிலக்கு. ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேரை தவிர உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் பிறக்கின்ற போதே ஷைத்தானுடைய தீண்டுதலோடு பிறக்கிறது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இதிலே நபிமார்களும் விதிவிலக்கல்ல. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நபிமார்கள் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அந்த ஷைத்தான்கள் நபிமார்களை எதுவும் செய்துவிட முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார். அந்த அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறார். அதை நாம் விரிவாக இங்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் பேசி இருக்கிறோம். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு அவர்களுடைய வீட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டு வேறொரு பகுதியிலே கொண்டு போய் விற்கப்பட்டு விடுகிறார். விற்கப்பட்ட நிலையில் எகிப்து நாட்டினுடைய அடிமை சந்தையிலே அவர்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிற போது எகிப்து நாட்டினுடைய அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விலை கொடுத்து வாங்கி, சிறுவராக இருந்த யூசுப்பை விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய வீட்டிலே வைத்து வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்து வருகிறார். பேரழகை அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்திருந்தார். சிறுவராக இருந்தவர்கள் வளர்ந்து வாலிப பருவத்தை அடைகிற போது அங்கே நிலைமை மாறுகிறது. எந்த வீட்டில் அவர்கள் வளர்ப்பு குழந்தையாக வளர்க்கப்பட்டார்களோ அந்த அமைச்சருடைய மனைவியினுடைய பார்வை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது தவறாகப்படுகிறது. அந்த அம்மையாருக்கு ஒரு வகையான மோகம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஏற்படுகிறது. மகன் வயதில் உள்ளவர் தான். நாம் சொல்ல வந்த செய்தி அதுதான். வயது என்பது பாலியல் ரீதியான தீண்டல்களுக்கு காரணம் அல்ல என்பதை இந்த திருக்குர்ஆனுடைய நிகழ்வும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. மகன் வயதில் இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அந்த பெண்மணிக்கு தவறான எண்ணமும் மோகமும் ஏற்படுகிறது. தவறு செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்திருக்கும் போது ஒரு நாள் வீட்டிலே யாருமே இல்லை, கணவர் வெளியே சென்றிருக்கிறார். வீட்டினுடைய பணியாட்கள் யாரும் இல்லாத சூழலில் தனிமையாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு இருக்கிற அந்த நிலை வருகிற போது வீட்டினுடைய கதவுகளை எல்லாம் அடைத்துக் கொண்டு தன் ஆசைக்கு இணங்குமாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறார். அவர் விரண்டோடுகிறார். ஓடியவரை சட்டையை பிடித்து இழுத்ததில் அவர்களுடைய சட்டை எல்லாம் கிழிந்தது என்று திருக்குர்ஆன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். சூரா யூசுஃபை எடுத்து பாருங்கள், இந்த வரலாறு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விரண்டோடுகிறார்கள். ஒரு வழியாக கதவை திறந்துவிட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து தப்பித்தவுடன் பார்த்தால் அவர் அமைச்சர், அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வாசலிலே வந்து நிற்கிறார். உடனே மனைவி நாடகமாடுகிறார். உங்களுடைய மனைவியாக என்னிடத்திலே தவறாக நடந்து கொள்வதற்கு இவர் முற்படுகிறார், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அந்த பழியை அப்படியே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது போடுகிறார். பாவம் ஒருபுறம், பழி ஒருபுறம் என்று சொல்வோம் அல்லவா? அந்த அடிப்படையில் செய்யாத தவறு அவர்கள் மீது சுமத்தப்படுகிறது. அதற்கு பிறகு நடைபெற்ற விசாரணைகளில் அவர்கள் நிரபராதி என்று தெரிவிக்கப்படுகிறது. நிரபராதி என்று தெரிந்ததற்கு பின்பும் கூட செய்யாத தவறுக்காக பல ஆண்டுகள் சிறைவாசத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் என்பது வரலாறு. அது வேறு விஷயம். இங்கே அல்லாஹ் தஆலா இந்த வரலாறை பதிவு செய்கிற போது அந்த பெண்மணியினுடைய இதயமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளமும் அந்த நேரத்தில் எப்படி இருந்தது என்பதை படம் பிடித்து காட்டுகிற போது சொல்லுகிறான், வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா லௌலா அன் ரஆ புர்ஹான ரப்பிஹி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது மோகம் கொண்டு அவரை தவறாக அடைவதற்கு அந்த பெண்மணி முயற்சி செய்கிற போது யூசுஃபை அவள் நாடினாள். யூசுஃபும் அவளை நாடியிருப்பார். எப்பொழுது நாடியிருப்பார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சியை மட்டும் அந்த இடத்தில் அவர் கண்டிராவிட்டால், அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி அந்த நேரத்தில் அவருக்கு காட்டப்பட்டது.
அப்படி மட்டும் காட்டப்படாமல் இருந்திருந்தால் யூசுஃபும் அந்த பெண்மணியை நாடி இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். இந்த வரலாற்றை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. சூரா யூசுஃபிலே 24வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அதிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை மட்டும் அந்த இடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கவில்லை என்று சொன்னால் அவரும் தவறான முறையில் அந்த பெண்மணியை நாடி இருப்பார். அவர்களுக்கு மத்தியில் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் அவரை அந்த இடத்தில் காப்பாற்றி விட்டார், அவரை பரிசுத்தவானாக ஆக்கிவிட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். என்ன அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அந்த இடத்தில் அவர் பார்த்தார் என்பதற்கு திருமறை குர்ஆனுடைய விரிவுரைகளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, தன்னுடைய தந்தை இறை தூதர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த முகத்தை அல்லாஹ் அவர்களுடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து அந்த இடத்தில் காட்டினான். அந்த பெண்மணி தவறான சேர்க்கைக்காக அழைக்கின்ற போது இவருடைய உள்ளத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும். அப்படி ஏற்படாமல் தடுத்ததற்கு காரணம் என்ன? இறை தூதர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த இடத்தில் அல்லாஹ் அவர்களுடைய மனக்கண் முன்னால் காட்டினார். நம்முடைய தந்தை எவ்வளவு பெரிய பாரம்பரியத்தில் உள்ளவர், அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தவர், அவருக்கு மகனாக பிறந்த நாம் இப்படி ஒரு தவறில் ஈடுபடலாமா என்ற உணர்வு ஏற்பட்டு அவர் அதிலிருந்து விலகி கொண்டார் என்பதாக திருமறை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார், அல்லாஹ்வினுடைய ஒரு அத்தாட்சியை மட்டும் அந்த இடத்தில் அவர் பார்க்கவில்லை என்று சொன்னால் அவரும் தவறு செய்வதற்கு முனைந்துவிடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரியே அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கிற போது மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்ற கருத்தை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனமும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஒரு இறை தூதருக்கே இந்த நிலை என்றால் இந்த உலகத்தில் வேறு யாரை உத்தமன் என்று நாம் சொல்ல முடியும்? உத்தமனாக இருக்கிறான், ஆனால் நம்மோடு ஷைத்தான் இருக்கிறான், நம்மையும் அவன் வழி தவறுவதற்கு காரணமாக அவன் இருக்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே பள்ளிக்கூடங்களுக்கு பெண் குழந்தைகளை அனுப்புகிறோம். வாத்தியார்கள், ஆசிரியர்கள் என்பவர்கள் மரியாதைக்குரியவர்கள் தான். அவர்களோடு பழகுகின்ற போதும் கூட தவறு நடக்கிறது என்று சொன்னார். காரணம் என்னவென்றால் ஷைத்தான் மனித இதயங்களிலே ஊடுருவி இருக்கிறார். அதுவும் குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக ஆன்லைன் மூலமாகத்தான் வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கிற நேரடி வகுப்புகளுக்கு மாற்றமாக ஆன்லைனில் குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய அந்த சூழல் இயற்கையாக ஏற்பட்டுவிட்டது. இந்த ஆன்லைன் வகுப்புகள் தான் பெரும்பாலான தவறுகளுக்கு காரணமாக அமைந்திருக்கிறார். இப்பொழுது தற்கொலை செய்து கொண்டிருக்கிற இந்த மாணவி கூட இப்பொழுது படிக்கின்ற பள்ளிக்கூடம் வேறு பள்ளிக்கூடம். ஆனால் கடந்த ஆண்டு இந்த பள்ளிக்கூடத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாரோ அந்த பள்ளியினுடைய ஆசிரியரின் மூலமாகத்தான் இது மாதிரியான பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணமாக எது இருந்தது என்று பார்க்கும் போது இந்த ஆன்லைன் வகுப்புகள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் பெற்றோர்கள் செல்போனை கொடுத்துவிட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விடுகிறார்கள், படிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆசிரியர்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்களும் ஆண்கள் தான் என்று வருகிற போது அவர்களுடைய உள்ளத்திலேயும் தவறான சிந்தனைகள் வருகிறது, தவறான செய்திகள் பரிமாறப்படுகிறது, தனிமை சூழல் உருவாக்கப்படுகிறது. தனிமை என்றால் ஒரு அறையிலே இருந்தால் மட்டும்தான் தனிமை என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. செல்போனை வைத்துக் கொண்டு பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒருவரிடத்திலே தனிமையில் பேசுவதும் தனிமைதானே, தனிமையிலே உரையாடுவதும் தனிமைதானே. அந்த தனிமைதான் பெரும்பாலும் அவர்களுடைய தவறுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்படி தவறுக்கு காரணமாக அமைந்து விடுகிற போது இது போன்ற மாணவிகளுடைய வாழ்க்கை சீரழிந்து விடுகிறார். இன்று தண்டனை கொடுக்கலாம், போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதிகபட்சமாக மரண தண்டனை கூட அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இறந்து போன அந்த பெண்மணியினுடைய உயிரை திரும்ப கொடுக்க முடியுமா? அந்த குடும்பத்தினுடைய மான மரியாதையை திரும்ப மீட்டுக் கொடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இன்னொன்றையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு இடத்தில் இப்படி நடந்தவுடன் கொந்தளிக்கிறோமே, இங்கு மட்டும்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. வெளியிலே வருவது 1000ல் 1 செய்திகள் தான் வெளியே வருகிறதே தவிர இன்னும் பல்லாயிரக்கணக்கான நிகழ்வுகள் வெளியே வராமலேயே மூடி மறைக்கப்படுகிறது. மானம் மரியாதைக்கு பயந்து வெளியிலே போய் சொன்னால் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுவிடும் என்று பயந்து
பெற்றோர்களே இது மாதிரியான செய்திகளை வெளியில் சொல்லாமல் மறைத்து விடுகிற நிகழ்வுகள் இன்று அதிகமாக இருக்கிற. ஏனென்றால் மேற்கத்திய கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு எல்லா விஷயத்திலையும் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்று, முற்போக்குத்தனமாக சிந்திக்கிறோம் என்று, பெண் குழந்தைகளுக்கு வரம்பு மீறிய சுதந்திரத்தையும் வரம்பு மீறிய கல்வி நிலையையும் கொடுத்து அழகு பார்க்கிறோமே. இது போன்ற ஒரு சம்பவம் கோவையிலே அந்த பெண்மணிக்கு நடந்ததை போன்ற ஒரு சம்பவம் மேலை நாட்டில் ஒரு இடத்தில் நடந்திருக்குமேயானால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் சாதாரணமாக அங்கு நடக்கக்கூடியதுதான். ஆண் பெண் உறவு முறை என்பது, அத்துமீறல்கள் என்பதெல்லாம் அங்கே பெற்றோர்களும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், அந்த மாணவிகளும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மேலை நாட்டிலே ஒரு மாணவிக்கு இப்படி நடந்திருக்குமேயானால் தற்கொலை வரை செல்லுகிற சூழல் அங்கு ஏற்படார். இதை 10ஓடு 11ஆக கடந்து செல்லுகிற அந்த நிலைதான் அவர்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம், இந்த தமிழ் மண்ணினுடைய கலாச்சாரம் அப்படிப்பட்டதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இது விஷயத்திலே நாம் செய்கிற தவறுகளும் நம்முடைய கண்டுகொள்ளப்படாத அந்த நிலைகளும் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கி தலைமுறை தலைமுறையாக அந்த பாவச்சுமையை சுமக்கிற ஒரு நிலையை இன்றைய சமூகத்திற்கு கொடுத்துவிடும் என்பதை எச்சரிக்கையோடு நாம் நடைபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே குழந்தைகளை, அவர்கள் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கிறது. அதுவும் ஸ்மார்ட் போன்களுடைய பயன்பாடு அதிகமாக வந்ததற்கு பிறகு தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதனால் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அதிகமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பிலே நாம் இருக்கிறோம். அதற்காக சந்தேகப்பட சொல்லவில்லை, துருவி துருவி ஆராய சொல்லவில்லை. அவர்களுடைய வயது எது தவறு எது சரி என்பதை தீர்மானிக்க முடியாத வயதாக இருப்பதினால் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்கி அவர்களை நெறிமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிற. இன்று குழந்தைகள், இன்று வயதுக்கு வந்த பெண்கள், ஆண்களுடைய செல்போன்கள் வீட்டிலே பார்த்தால் என்னெல்லாமோ லாக் போட்டு வைத்திருக்கிறார்கள். எதையும் யாரும் பார்த்துவிட முடியாது. பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நன்மை என்பது என்னவென்றால் நல்ல குணங்கள் தான் நன்மையாக இருக்கிறது. தீமை என்பது என்ன தெரியுமா? ஒரு செயல் தீமையா தீமை இல்லையா என்பதற்கு என்ன அளவுகோல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உன்னுடைய உள்ளத்தில் அதை செய்கிற போது ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நீ செய்வது தீமை என்பதை நீ புரிந்து கொள். இரண்டாவது விஷயம், நீ ஒரு செயலை செய்கிற போது அதை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று நினைக்கிறாய் என்று சொன்னால் அது தீமை என்பதை நீ புரிந்து கொள். நாம் ஒரு செயலை செய்கிறோம், உள்ளத்துல தடுமாற்றம் ஏற்படுகிறது, அது மாதிரி யாரும் அதை பார்த்துடக்கூடாதுன்னு நினைச்சோம்னாலே அது தீமை என்பதை நீ விளங்கிக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்று வீட்டிலே உள்ள மாணவ மாணவிகளுடைய அந்த செல்போன்களை பார்த்தால் யாரும் பார்க்க முடியாத அளவிற்கு அதை லாக் போட்டு வைக்கிற நடைமுறைகளை பார்க்கிறோம். ஏன் அப்படி மறைத்து வைக்கிறார்கள்? ஒரு குழந்தையினுடைய, ஒரு மாணவியினுடைய செல்போன் வீட்டிலே சகஜமாக யாரும் பார்க்கிற நிலையில் இருக்குமேயானால் அவள் தவறு செய்யவில்லை என்ற அர்த்தம். யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக லாக் போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏதோ தவறு நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பெற்றோர்கள் கவனித்து முறையாக அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குழந்தைகளிடத்திலே மனம் விட்டு பேசுங்கள், அவர்களிடத்திலே நண்பர்களை போன்று பழகுங்கள். பெற்றோர்கள் என்றால் ஏதோ கண்டிப்போடு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய மன உளைச்சல்களை வெளிப்படையாக சொல்லுகிற அளவிற்கு நட்புறவோடு குழந்தைகளிடத்திலே பழகுங்கள். அப்படி பழகினால் இது மாதிரியான தவறுகள் நடைபெறுவது மிக குறைவாக இருக்கும். சட்டங்களை கொண்டெல்லாம் இதை திருத்திவிடலாம் என்று நினைப்பது ரொம்ப முட்டாள்தனம். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் எந்த சட்டமும் இங்கே வேலை செய்யாது, யாரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கின்ற போது கொந்தளிப்புகள் ஏற்படும், கைதுகள் நடைபெறும், பிறகு பார்த்தால் ஒன்றுமில்லாமல் போய்விடும். எனவே நாம் தான் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பொறுப்புணர்வு மிக்கவர்களாக நம் அனைவர்களையும் வாழ்வதற்கு இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.